நம்ம வீட்டு சமையலில் சூப்பராக ஒரு லட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு வேர்க்கடலை வச்சு தான் செஞ்சுருக்குறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். தீ அதிகமாக வைக்காமல் சிம்மில் வச்சு பொறுமையாக இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலர் மாறின பிறகு இதை ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப்பு வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். இதே நல்லா வறுத்துட்டு இதே நல்லா தோல்லாம் நீக்கிட்டு அதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தை இந்த பக்கம் வச்சு தாராளமாக நெய் விட்டுக்கலாம். தாராளமாக நெய் விட்டு இதில் நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வேர்க்கடலை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொரன்னு இருக்கக்கூடாது, நல்லா பவுட்ராக ஆகிடணும். கொரன்னு இருந்தால் பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு வெல்லம் சேர்த்து நல்லா அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை போல் ரொம்ப நைஸாக இருக்கணும். கொரன்னு இருந்தால் பிடிக்க வராது. நம்ம பவுட்ரு பண்ணி தான் அதில் முந்திரி திராட்சையில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டு நடு சண்டில் கொஞ்சம் நெய் விட்டு நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நெய் தாராளமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை இது போல் நல்லா நெய் விட்டு நம்மளுக்கு பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நெய் விட்டால் தான் வரும். அதனால் நம்ம நெய் விட்டு தாராளமாக நெய் விட்டு இது போல் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தியான லட்டும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷல் லட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.